ஹை லெவல் மீட்டிங்கை அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பொசிஷனை விட நீங்கள் ரொம்ப ஸ்மாலராக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரோல் அப்கிரேட் ஆகிருக்கு, விசிபிலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய பொசிஷன்லேருந்து அப்கிரேட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுதான் ஐடென்டிட்டி லேக். உங்களுடைய டைரக்டர் டைட்டில் பட் மேனேஜர் திங்கிங். இன்டர்னலாக விபி சீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செல்ஃப் டவுன், ஓவர் ப்ரிப்பேரிங் அண்ட் ஓவர் திங்கிங், அப்ரூவல் சீக்கிங் பிஹேவியர். இது பிபி பொசிஷனுக்கு இது செட் ஆகாது. ஸோ இதுதான் ஐடென்டிட்டி கேப் அப்படின்றது. உங்களுடைய இன்டர்னலி செல்ஃப் கான்செப்டை அப்கிரேட் பண்ணணும். அப்படி அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா இங்கே ஒரு கேப் கிரியேட் ஆகும். விபி சீட்டில் பொசிஷன் ஆனதுக்கப்புறம் ஓவர் திங்கிங், செல்ஃப் டவுன், சீக்கிங் அப்ரூவல் பிஹேவியர், இது ஐடென்டிட்டி கேப்பை கிரியேட் பண்ணிடும். ஐடென்டிட்டி கேப் அப்படின்னா இன்டர்னலாக நீங்கள் இன்ஸ்டேபிளாக இருக்கிறது. உங்களுடைய ஐடென்டிட்டி கொலாப்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது உங்களுடைய ரோலில். இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஸ்லைட் சிக்னல்ஸாக தெரிய வரும் வெளியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதுவாக இருந்தாலும் ஓவர் ப்ரிப்பேரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மூலமாக சேஃப்டியை ஃபீல் பண்ணுறது, போல்டான ஸ்ட்ராட்டஜிக் கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ஸ் எதுவாவது நம்ம நாய்ஸி இல்லாமல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையுமே அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது. இது எல்லாமே ஒரே இடத்துல லேக் ஆகி நிற்கும். இந்த லேக் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஹை லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரியான சயின்ஸை ரொம்ப சட்டில்டாக வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. இது இன்காம்பிட்டன்சி கிடையாது, ஆனால் மிஸ்அலைன் ஆகிருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெர்ஃபார்மன்ஸ் இதனால் ஐடென்டிட்டி லேக் இருக்கும்போது ட்ராப்ஸ் ஆகிட்டே இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் எப்பயுமே அலர்ட் மோட்லேயே இருக்கிறது. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக் கிளாரிட்டிங்க அப்படி கிராஜுவலாக குறையிறத பார்க்கலாம். எனர்ஜி ப்ரூவிங்லேயே உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று ப்ரெசன்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். இது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது எஃபோர்ட்டில் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ப்ரெசன்ஸில். இப்போ ப்ரெசன்ஸ் அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அத்தாரிட்டி அன்ஸ்டேபிள் ஆகிடும். வை திஸ் ஹேப்பன்ஸ்? உங்களுடைய ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய லெவல் அப்கிரேட் ஆகிருக்கும், ஆனால் உங்களுடைய ஐடென்டிட்டி இவாலுவேஷன்றது ரொம்ப ஸ்லோவாக இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கேப் உங்களுக்கு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி விட்டுருது. உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்லை நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆனால் ஐடென்டிட்டி எக்ஸ்பேன்ஷனை ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. உங்களோட எம்பிஏ கரிக்குலமை டீச் பண்ணுவாங்க, ஆனால் ஐடென்டிட்டி டிரான்சிஷனை டீச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஹை லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். Number 1, think at that altitude. Number 2, decide without emotional noise. Number 3, carry responsibility without proving. Number 4, regulate fear silently. இந்த 4 விஷயமும் ஹை லெவல் பொசிஷனில் பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். இங்கே ஹை பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறது டாப் லெவல்னு சொல்லக்கூடியது சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டியில் மட்டுமே தான் வரும். ஹை பொசிஷன் டசன்ட் டிமாண்ட்ஸ் மோர் ஸ்கில்ஸ், இட் டிமாண்ட்ஸ் ஐடென்டிட்டி ஸ்டெபிலிட்டி.